الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليتعجل أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான சந்தர்ப்பங்களை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லா நேரத்திலும் அமைவதில்லை. அதை கிடைக்கும் பொழுது நாம் தான் முறையாக ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு தான், நமக்காக வழங்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். வாழ்க்கை முழுவதும் அது 40 வயது 60 வருடம் 80 வருடம் 90 வருடம் 100 வருடம் எத்தனை வருடங்கள் அல்லாஹ் ஆயுளாக கொடுத்திருந்தாலும் அது ஒரு சந்தர்ப்பம், அது ஒரு வாய்ப்பு. அது கடந்து போய்விட்டால் முடிந்து போய்விட்டால் அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. நம்முடைய சிறுபிராயம் திரும்பி வரப்போவதில்லை. வாலிபர்களுக்கு சிறுபிராயம் திரும்பி வரப்போவதில்லை. வயதான பிறகு வாலிபம் திரும்பி வரப்போவதில்லை. பள்ளிக்கூட காலமோ கல்லூரி காலமோ திரும்பி வரப்போவதில்லை. ஒவ்வொரு காலத்தையும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு சந்தர்ப்பம். அதை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்வோமேயானால், நாம் அதை அல்லாஹ்வின் அருளாக நினைத்து அதிலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்போமேயானால் அது இந்த உலகத்திலும் ஆখিরাத்திலும் ஒரு பெரிய வெற்றியாக அமையும். இல்லை என்று சொன்னால் அது தோல்வியையும் நஷ்டத்தையும் கொண்டு வரும் என்பதை விட வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து முடிந்த பிறகும் மறுமையிலும் கூட கைசேதத்தை கொண்டு வந்து சேரும், கவலையை கொண்டு வந்து சேரும். எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, எங்களுடைய காலங்கள் கடந்து போய்விட்டது, எங்களுடைய சிறுபிராயம் முடிந்து போய்விட்டது, எங்களுடைய வாலிபம் கடந்து போய்விட்டது, அதுவெல்லாம் எவ்வளவு அரிய சந்தர்ப்பம், அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம், அதை வீணாக்கி விட்டோமே என்கிற ஒரு மனோநிலை தான் உருவாகும். இல்லை என்று சொன்னால் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தினார்கள். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்று. என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்கிற ஒரு செய்தியை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்த தோழர்களில் ஒருவர் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த 70,000 நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு துவா செய்யுங்க. அதாவது பட்டு இந்த சிந்தனை வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்று. அப்படின்டா அது அவங்களா,
அது அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் போவாங்க, நமக்கெல்லாம் அங்கே என்ன வேலை அப்படிங்கிற கற்பனை வரக்கூடாது. பொதுவான கற்பனை அதுதான். அதெல்லாம் பெரியவங்க, சஹாபாக்கள், பெரிய மூத்தவர்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், அவங்கெல்லாம் அதுக்கு தகுதி, நம்மெல்லாம் அதுக்கு எங்கே தகுதியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையை விட்டுட்டு ஏன் நானும் ஒரு ஆளாக அதில் இருக்கக்கூடாது, அந்த 70,000 நாமும் ஏன் இருக்கக்கூடாது என்கிற சிந்தனை தான் அங்கே வர வேண்டும். அந்த சிந்தனை வந்தது உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்திரிச்சாங்க. யாரும் சொல்றா எனக்காக துவா செய்யுங்க, நானும் அந்த 70,000 ஒரு ஆளாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மின்ஹும், நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு உயர்ந்த அந்தஸ்து நபிகளாருடைய துவா கிடைத்தது, அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு இன்னொரு சஹாபி எந்திரிச்சாங்க. யாரை சொல்ல எனக்காகவும் துவா செய்யுங்க, நானும் அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சபக பிஹா உக்காஷா, இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு வாய்ப்பு, அதை உக்காஷா முந்தி விட்டார். அதில் அவர் முந்தி எழுந்திருத்து விட்டார், அந்த வாய்ப்பு அவருக்கு போய்விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அது ஒரு நிமிடம், சில நிமிடங்கள் அப்படிப்பட்டவை. அல்லாஹ்விடத்திலே துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில நிமிடங்கள், சில வினாடிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அதை உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபக பிஹா உக்காஷா அதை கொண்டு முந்திட்டார், உங்களை முந்திட்டார், போட்டி போட்டார். அப்போ நல்ல காரியங்களிலே, நல்ல அமல்களிலே சுவர்க்கத்திற்கு செல்கிறார்களா, கேள்வி கணக்கு இல்லாமல் செல்கிறார்களா, அது நானும் செல்ல வேண்டும் என்கிற அந்த உந்து சக்தி அவர்களை இந்த துவாவுக்கு உரிய நல்ல ஒரு மனிதராக ஆக்கி காட்டியது. ஒரு சந்தர்ப்பம் தான், எல்லா சமயத்திலும் கிடைக்காது. இதுதான் வாழ்க்கையின் முழுக்க. நாம் எல்லாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கடந்து சென்று விடுகிறோம், எல்லா சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கடந்து சென்று விடுகிறோம். அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை நாம் எப்படி உபயோகிக்கிறோம், அதன் மூலமாக நாம் எந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் யார் யார் செல்ல வேண்டும் என்று முடிவாகி இருக்கிறதோ அவர்களெல்லாம் புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. எல்லா யுத்தத்திற்காக எல்லா சஹாபாக்களும் புறப்பட்டு போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த புறப்பட்டு சென்ற நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு, ஜும்மாவுடைய நாள். எல்லாரும் காலையிலேயே புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, ஜும்மாவுடைய தினம், நம்ம யுத்தத்திற்கு போயிட்டு நம்ம திரும்ப வர்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி ஜும்மாவை தொழுது விடலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த ஜும்மாவை தொழுது விடலாம் என்கிற அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல நிய்யத்தில் தான் அங்கே இருந்தார்கள். நல்ல நிய்யத், நல்ல எண்ணம். நான் வேகமாக செல்லக்கூடிய வாகனம் வைத்திருக்கிறேன், அந்த வாகனத்தில் போய் நான் என்னுடைய படையை அடைந்து கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நான் புறப்பட்டு செல்லுவேன் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அங்கு இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தொழுகை நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை முடிக்கிறார்கள். முடித்த பிறகு பார்க்கிறார்கள், படை புறப்பட்டு கிளம்பி சென்று விட்டது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அங்கே இருப்பதை காண்கிறார்கள். அப்துல்லா, உங்களுக்கு என்னாச்சு, நீ போகலையான்னு கேட்டாங்க. இன்னும் போகலையான்னு கேட்டாங்க. யாரை சொல்லலாம், உங்களுக்கு பின்னால் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், அந்த ஒரு ஜும்மாவும் உங்களுக்கு பின்னால் தொழுதுட்டு போகலான்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. அது நல்ல எண்ணம் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை புறப்பட்டு போகுமாறு உத்தரவிட்ட பிறகு இந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், நீங்கள் எவ்வளவுதான் பூமியில் உள்ள எல்லா சொத்து சுகங்களையும் செலவழித்தாலும் லமா அத்ரக்த கதுவத்தஹும், அவர்கள் காலையில் புறப்பட்டு சென்றார்களே அதற்குரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அரை நாளுடைய சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? பூமியில் உள்ள எல்லாத்தையும் செலவு செய்யுங்க, உங்க வீட்டில் இருக்கிற நகையை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, உங்க வீட்டில் உள்ள பணத்தை ஏழைகளுக்காக செலவு செய்யுங்க, உங்களுடைய சொத்து சுகங்களை ஏழைகளுக்காக செலவு செய்யுங்க, உங்களுடைய வயல் வளங்களை ஏழைகளுக்காக கொடுங்க. உங்களுடையது மட்டுமல்ல, இந்த பூமியில எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவும் உங்களுக்கு இருந்தால் அதை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள், தீனுக்காக செலவு செய்யுங்கள். எவ்வளவு நன்மை கிடைக்கும், அது கிடைக்கும். ஆனால் இந்த அரை நாளுடைய நன்மையை இவ்வளவு செலவு செய்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஏனென்றால் அந்த அரை நாள் என்பது ஒரு சந்தர்ப்பம்,
அது ஒரு வாய்ப்பு, அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள், அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள், நழுவ விட்டு விட்டீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம், அதை எப்படி அனுபவிக்கிறோம், அதன் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கான அமல்களை செய்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அதை எப்படியெல்லாம் வினாடிகளும் நிமிடங்களும் மணி நேரங்களும் நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது, யோசிக்க வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நியமத்துகள் இப்படி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு இரண்டு நியமத்துகளை எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அதிகமான மக்கள் அதில் ஏமாந்து போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த இரண்டு நியமத்துடைய விஷயத்திலே அவர்கள் ஏமாந்து போய்விடுகிறார்கள். அதை எப்படி தொடர வேண்டும், அதை எப்படி கழிக்க வேண்டும், அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். என்ன இரண்டு நியாமத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு நேரமும். இரண்டு நியாமத்துகள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஓய்வு நேரம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம். இந்த இரண்டு நியாமத்துகளும் எப்படிப்பட்டது என்றால் ஆக உயர்ந்த நியாமத். ஆனால் மக்கள் அதிகமான பேர் ஏமாந்துறாங்க. மக்பூலுன் என்று சொன்னால், ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போறாரு, தன்னுடைய கையில பணத்தை எடுத்துக்கிட்டு போறாரு, கையில பணம் நிறைய வச்சிருக்கிறாரு, ஒரு பொருளை வாங்குறாரு, அந்த பொருளுடைய விலை எவ்வளவு? சுமார் ஒரு 1000 ரூபாய் இருக்கும். 1000 ரூபாய் விலையை கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை அவர் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றாரு. அப்படின்னா அவரை எவ்வளோ பெரிய ஏமாளின்னு சொல்லுவோம், எவ்வளோ பெரிய ஏமாளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏமாந்து போகிறாங்க மக்கள். அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், அல்லாஹ் கொடுத்த ஓய்வு நேரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மக்கள் ஏமாந்து போகிறார்கள். ஏன்? காரணம் என்ன? தங்களுடைய ஓய்வு நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை. இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. நம்முடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், காலையிலிருந்து இரவு வரையிலும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. ஆனால் இடையிடையே கிடைக்கக்கூடிய ஓய்வுகள். நாம் வீட்டுக்கு வந்தோம், கொஞ்ச நேரம் கிடைக்கிது, ஒரு அரை மணி நேரம் கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த அரை மணி நேரத்தை நான் எதில் பயன்படுத்துகிறேன்? என்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறதில், என்னுடைய பிள்ளைகளை தர்பியத் செய்வதிலே, என்னுடைய மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பதிலே, மனைவிக்கு உதவி செய்வதிலே நம்முடைய நேரம் கழிகிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கானபி மஹ்லத்தி தங்களுடைய மனைவிமார்களுடைய வேலைகளில் ஈடுபடுவார்கள், அவர்களுக்கான உதவிகளில் ஈடுபடுவார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. நேரம் ஒரு அரை மணி நேரம் தான். அந்த நேரத்தை நாம் எதில் செலவு செய்கிறோம்? இல்லை, அது துஹாவுடைய நேரம். வுது செய்துவிட்டு நாம் தக்பீர் கட்டி துஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தை, அந்த ஓய்வு நேரத்தை நாம் ஏமாந்தவர்கள் நிறைவாக பயன்படுத்தியவர்கள். அல்லாஹ் கொடுக்கிற ஓய்வு கொஞ்ச நேரம் கிடைக்கலாம். ஒரு சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது என்று ஹதீஸிலே வருகிறது. சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு பெரிய நேரம் தேவையும் இல்லை, பெரிய ஓய்வும் தேவையில்லை, நடப்பிலேயே சொல்லிக் கொள்ளலாம். இவ்வளவு பெரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்கள் சிரமப்பட்டு அமல் செய்ய வேண்டும் என்றல்ல, நீங்கள் போகிற வழியிலே தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுவிட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அது ஒரு சந்தர்ப்பம், அது நன்மையாக மாறி போய்விடும். இல்லை என்றால் மக்பூன், அதில் ஏமாறப்பட்டவர் அவர் அந்த நியாமத்துகளை ஏமாந்து விடுகிறார். இன்னொன்றை சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஃபராக், அஸ்ஸிஹத் அல் ஃபராக், ஆரோக்கியம். அல்லாஹ் கொடுக்கிற ஆஃபியத், அல்லாஹ் கொடுக்கிற ஆரோக்கியம். பொதுவாக பார்க்கிறோம், அல்லாஹ் கொடுக்கிற ஆரோக்கியம் இருக்குது, அது நம்ம ஆரோக்கியமாக சுகமாக இருக்கிற நேரத்தில் அதை பற்றி யோசிப்பதும் இல்லை, அதனுடைய ஞாபகத்தினுடைய தன்மையை உணர்வதும் இல்லை. பெரும்பாலும் ஏதாவது ஒரு வியாதி வரும் பொழுது தான் தெரிகிறது, ஆஹா இவ்வளோ நாள் நல்லா இருந்தேனே, இன்னைக்கு இப்படி ஒரு வியாதி வந்துடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சு, சுகர் வந்துடுச்சு, இவ்வளோ நல்லா இருந்தேனே, இப்போ டீக்கு சக்கரை போட முடியாது, டீக்கு தீனி போட முடியாது, தீனி போடாமல் சாப்பிட்றோம், சுகர் வந்துடுச்சுன்னு சொன்னால் நிறைய ரிஸ்க்கு அப்படியே தடைப்பட்டு, நிறைய ரிஸ்க். இனிப்பு மட்டுமல்ல, கறி சாப்பிடாதீங்க, காய்கறியிலையும் வித்தியாசமான உணவு வகைகள், பூமிக்குள்ளே எது வளர்கிறதோ கிழங்கு வகைகளை சாப்பிடாதீர்கள், பழ வகைகளை சாப்பிடாதீர்கள், மாம்பழமா ஆரஞ்சு பழமா, இப்படி எத்தனையோ பழங்கள் எல்லாம் தடை. அது எப்பொழுது தெரிகிறது? வியாதி வந்த பிறகு தெரிகிறது. இவ்வளவு தரமாக அந்த வியாதி எல்லாம் நமக்கு கொடுக்கவில்லையே, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தியிருக்கும், அந்த ஆபியத்தை, அந்த ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்தி இருப்போம்.
40, 50, 60 வருஷ காலமாக வாழ்ந்திருப்போம். 55, 60 வயதுக்கு பிறகு லேசாக ஒரு அட்டாக் வரும். அந்த அட்டாக் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த அட்டாக்கு தான் நமக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு பெரிய பாரமாக சுமையாக தெரியும். இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே, இப்படி சிக்கிக்கிட்டேனே. அல்லாஹ் தஆலா 60 ஆண்டு காலமாக எவ்வளவு நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார். 60 ஆண்டு காலமாக நிம்மதியாக வாழ வைத்த ரப்புக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தி இருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன வியாதியும் நமக்கு பெரிதாக தெரிகிறது. ஆகப்பெரிய ஆரோக்கியம் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. அந்த ஆரோக்கியத்தை பற்றி நாம் யோசிப்பதும் இல்லை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், மக்கள் ஏமாந்து போகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் சாதாரணமான நியாமத் அல்ல. நம்ம ஐக்கிரோண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தால் தெரியும் ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன வியாதியில் கஷ்டப்படுறாங்க, என்னென்ன வியாதியில் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ பெரிய வேதனையில் கஷ்டப்படுறாங்க. இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஒருவருக்கு நடக்க முடியவில்லை, ஒருவருக்கு பார்க்க முடியவில்லை, ஒருவருக்கு சாப்பிட முடியவில்லை, ஒருவருக்கு காதிலே வியாதி, ஒருவருக்கு கண்ணிலே வியாதி, ஒருத்தரை பார்த்தா கண்ணில் அப்படியே முழுமையாக மூடி கட்டு போடப்பட்டிருக்கிறது, உடம்பெல்லாம் பேண்டேஜ் போடப்பட்டிருக்கிறது. இப்படியான பல நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரிகளில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஆஸ்பத்திரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் ரப்புல் ஆலமீன் நம்மை எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறான் என்பது புரியும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க மட்டும் கஷ்டப்படலை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக செலவு செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அவர்களோடு இருப்பவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஒருவருக்கு வியாதி என்றால் அந்த வியாதி 10 பேரை கஷ்டத்தில் ஆழ்த்துகிறது, இல்லை 100 பேரை கூட சோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. இதை நாம் ஒரு தடவை பார்த்தால் தெரியும் எவ்வளவு கஷ்டம் என்று. ஆனால் அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறார். அப்படியான வியாதியை நமக்கு ரப்புல் ஆலமீன் தரவில்லை. ஆஃபியத்தான காலத்திலே, ஆரோக்கியமான காலத்திலே முழுமையான இபாதத்தை செய்பவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயதான பிறகு அவரால் நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தான் தொழுகிறார்கள். பொதுவாக ஆரோக்கியமான நிலையில் நஃபிலான தொழுகையை நின்றும் தொழுகலாம், உட்கார்ந்தும் தொழுகலாம். பரதான தொழுகையை கண்டிப்பாக நின்று தான் தொழ வேண்டும். நஃபிலான தொழுகைகளை நின்றும் தொழலாம், உட்கார்ந்தும் தொழலாம். நிற்க முடிந்தால் கூட உட்கார்ந்து கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் நின்று தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதில் பாதி நன்மை தான் உட்கார்ந்து தொழுதா கிடைக்கும். ஆனால் பரதான தொழுகையை நிற்க முடிந்தால் கண்டிப்பாக நின்று தான் தொழுகணும். இப்போ ஒருவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற காலத்திலே அவர் தொழுதால், நின்று தொழுதார், அவருடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயதான பிறகு அவரால் நிற்க முடியல, பரதான தொழுகையை கூட உட்கார்ந்து தொழுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா நிறைவான நன்மையை கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய ஆரோக்கியத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆரோக்கியத்திலே ரப்பை மறந்த வாழ்க்கை வாழவில்லை. சுகமாக இருந்த காலத்தில் நல்ல இபாதத்து செய்திருக்கிறார், கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறார், எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார், எல்லா அமல்களையும் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார். இப்பொழுது அவரால் செய்ய முடியவில்லை என்பதற்காக வேண்டி அவருக்கு நன்மையை கொடுக்காமல் விடுவதில்லை ரப்பு அல்லாஹ் தஆலா. முழுமையான நன்மையை ஆரோக்கியமான காலத்தில் செய்தால் எவ்வளவு முழுமையாக செய்வாரோ அதற்கு என்ன நன்மையோ அதே நன்மையை இப்பொழுதும் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் ஆரோக்கியம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார். நல்ல சுகமாக இருந்தார், எந்த கஷ்டமும் இல்லை, நல்ல ஆரோக்கியம், ஒரு தலகாத்திரமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் எதையும் கண்டுகொள்ளவில்லை, தொழுகல்ல, நோன்பு வைக்கல, யாரோடு சேர்ந்து சுற்றி கொண்டு இருக்கிறார். எப்படியோ வாழ்க்கை கழிந்தது. ஏதாவது சின்ன வியாதி வந்த உடனேயே அப்பதான் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, பள்ளிவாசலுக்கு போகணும், ஏழைகளுக்கு உணவளிக்கணும், மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்படியான சிந்தனை வருகிறது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் கண்டுகொள்வதில்லை. கஷ்டத்திலே அதிகமான சிந்தனை வரலாம், ஆனால் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற காலத்திலே அந்த சந்தர்ப்பத்தை அவன் எப்படி பயன்படுத்தினான்? தொழுகை கடமையான தொழுகை அது அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கும் பொழுது அந்த கடமையை நாம் உதாசீனப்படுத்துவோமேயானால் அது சாதாரணமான ஒன்றல்ல. அவருடைய எச்சரிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரே ஒரு தடவை நடந்த நிகழ்ச்சி. பயணத்தில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்னவென்றால் எல்லாரும் படுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமயத்தில் தூக்கம் அதிகமாக இருந்தால் படுத்துருவாங்க. ஒரு ஆளை மட்டும் என்ன செய்வாங்க, நீங்கள் இருங்க, சுபுகுக்கு எழுப்பி விடுறதுக்காக ஒரு ஆளை பொறுப்பு கொடுப்பாங்க. அவர் தூங்கக்கூடாது, அவர் விழித்து இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் அலாரம்லாம் கிடையாது, அலாரம் வச்சு எந்திரிக்க முடியாது, வேறு வழி இல்லை. பயணத்திலே கடைசி இரவுலே ஒரு பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். சொன்னாங்க, அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து,
பிலால் நம்முடைய தொழுகையை பாதுகாத்துக்கங்கன்னா அவங்க தூங்கும்போது கூட தொழுகையின் மீதுள்ள அக்கறை அல்ல, தூங்கும்போது கூட விழித்து எழ வேண்டிய தொழுகையின் மீது அக்கறையோடு அந்த நினைப்போடு நாம் தூங்குவோமேயானால் நமக்கு மார்க்கப்பட்டு இருக்கிறது, தொழுகையின் மீது அக்கறை இருக்கிறது, தொழுகை என்கிற கடமையின் மீது கவனம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் நம்ம தொழுகையை பாதுகாத்துக்கங்கன்னாங்க. அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதில் பிலால் ரலியல்லாஹு தஆலா நம்ம மட்டும் விழிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பயண களைப்பு, சோர்வு அவர்களாலும் தாங்க முடியவில்லை, தூக்கத்தை தவிர்க்க முடியவில்லை, கண்ணயர்ந்து விட்டார். எல்லாரும் தூங்கியாச்சு. இப்ப அயர்ந்த தூக்கம், கடைசி இரவில் வரக்கூடிய தூக்கம் இருக்கிறது, அது சாதாரண தூக்கம் அல்ல. அப்படி ஒரு தூக்கம் வரும் அந்த நேரத்தில். எல்லாம் தூங்கிட்டாங்க. சுபுஹ் நேரம் வருகிறது, ஃபஜ்ர் சாதிக் உதயமாகிறது, எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுபுகுடைய நேரம் முடிகிறது, எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சூரியனும் உதயமாகிவிட்டது. சூரியனுடைய வெளிச்சம் படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு விழிக்கிறார். விழிக்கும் பொழுதுதான் பிலாலை எழுந்திருச்சாங்க, கூப்பிட்டாங்க. பிலால் என்னாச்சுன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், நானும் தூங்கிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த சமயத்தில் சூரியன் உதயமான பிறகுதான் விழிக்கிறார்கள். உடனே கிளம்புங்க, வேற இடத்துக்கு போங்கன்னாங்க. அங்கே இருக்கவே இல்லை. கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அங்கே போய் அதான் இக்காமத்தோடு சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றினார்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்த சம்பவம் தொழுகை தப்பி போனது. சஹாபாக்கள் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தொழுகை போச்சு. ஒரு ஃபஜ்ர் கலாவானதுக்கு அவ்வளவு கவலைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியல. ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. கவலைப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு கவலைப்பட்டார்கள். எத்தனையோ தொழுகைகள் தப்பி போகிறது. அது தூக்கத்தில் மட்டுமல்ல, நல்ல விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் தப்பி போகிறது. கடை வீதியிலே தொழுகை தப்பி போகிறது. திருமண மண்டபங்களிலே தொழுகை தப்பி போகிறது. ஏன் மௌத்து வீட்டிலும் கூட தொழுகை தப்பி போகிறது. அது பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் நிலை ஒரு பக்கம் என்றால், இங்கே சஹாபாக்கள் ஒரு வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை ஒரு தொழுகை தப்பி போனதற்கு அதை பற்றி இவ்வளவு கவலைப்பட்டார்கள். ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? லைஸ பின் நௌமி தஃப்ரீத் இன்னம தஃப்ரீத்து ஃபில் இக்தா, தூக்கத்திலே குற்றம் கிடையாது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தூக்கத்திலே குற்றம் கிடையாது. நீங்கள் அயர்ந்து தூங்கி விட்டீர்கள், பரவாயில்லை, விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம், எந்த நிலையில் அதை பயன்படுத்துகிறோம். எத்தனை தொழுகைகள் கலாவாகி போகிறது, தப்பி போகிறது, எந்த காரணமும் இல்லாமல் தப்பி போகிறது. ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இடத்துல ஒரு சின்ன பையன் வந்தார். வந்து கேட்டாரு. இமாம் அவர்களிடத்துல கேட்டாங்க, இது மாதிரி ஒருத்தர் இரவு நேரத்தில் தூங்கிட்டார். அவர் வயதுக்கு வந்து விட்டார். இரவிலே சுபூஹ் உதயமாவதற்கு முன்பாக தூங்கி விழித்து விட்டார். இப்போ அவர் இஷா தொழுகையை தொழுகணுமான்னு கேட்டார். இன்னும் இஷாவுடைய வக்து முடியல, ஃபஜ்ர் வக்து வர்ற வரைக்கும் இஷாவுடைய வக்து இருக்குது. இன்று இரவுதான் அவருக்கு வயதுக்கு வந்திருக்கிறார். தொழுகை கடமையாகி இருக்கிறது. இரவு நேரத்திலே கடமையாகி உள்ள இஷா தொழுகையை நான் தொழ வேண்டுமா என்று கேட்டார். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் ஃபஜ்ர் வக்து வரல, இஷாவுடைய வக்து இருக்கத்தான் செய்கிறது, உங்களுக்கு தொழுகை கடமை என்று சொன்னார்கள். நின்று தொழ ஆரம்பித்தார்கள். பின்னாளிலே அவர்கள் இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் என்ற ஒரு பெரிய மார்க்க சட்ட வல்லுநராக வந்தார்கள். பாருங்க, வாழ்க்கையில் ஒரு தொழுகையை கூட விடலை. முதல் தொழுகையை கூட தொழுதுட்டாங்க. தொழுகை கடமையாகிறது 15 வயதில். 15 வயது ஆகும் பொழுது, வயதுக்கு வரும் பொழுது முதலாவது தொழுகையை கூட தப்பி போக விடவில்லை. முதலாவது தொழுகையும் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு முதல் தொழுகையை நம்ம வாழ்க்கையில் தொழுதுறோம்? வயசுக்கு வந்து 15 வயசில் ஏதோ சில சமயங்களில் வீட்டினுடைய வளர்ப்பும் தர்பியாவும் அப்படி இருந்தால், சின்ன பிள்ளைகள் இருந்து தொழுகைக்கு நாம் பழகிவிட்டால் அப்படி ஒரு சூழல் ஏற்படலாம். இல்லை என்று சொன்னால் பல காலங்கள் தொழுகை இல்லாமல் கழிந்து போயிருக்கும். ஆனால் வாழ்க்கை முடிந்து போய்விடும். அத்தெஹத்துவல் பராக், ஆரோக்கியமும் ஓய்வும் அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பமும் ஆரோக்கியமும் அது கடந்து போய்கொண்டே இருக்கும். சிரமங்கள் வரும்பொழுது அதை பற்றி யோசிக்கும். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அதுதான் ஒரு பெரிய ஏமாளி என்றார். அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் அவர் ஒழுங்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவரை போன்ற ஒரு ஏமாளி பெரிய யாரும் கிடையாது. வியாபாரத்தில் ஏமாண்டவர் அல்ல பெரிய ஏமாளி.
தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்தவர் அல்ல. இபாதத்துடைய விஷயத்திலே ஆரோக்கியத்திலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓய்விலும் ஏமாந்தவர் தான் மக்பூனுல் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியை இந்த சிறு வாசகத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் சந்தர்ப்பம் எல்லா சமயத்திலும் வராது, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதே போன்று சதக்காவும் அப்படித்தான், நோன்பும் அப்படித்தான். அதே முக்கியமான கடமை ஹஜ்ஜினுடைய கடமையும் அப்படித்தான். அதுவும் ஒரு சந்தர்ப்பம், எல்லா சமயத்திலும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காது. ஹஜ்ஜுன்னு சொன்னால் எப்படி முடிவு பண்ணிச்சிருக்கிறாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் தான் செய்யணும். எப்படி தொழுக 15 வயசில் கடமையாகுதோ அதே மாதிரி 15 வயசில் ஹஜ்ஜும் கடமையாயிடும், வசதி இருந்தால். அவருக்கு மக்காவுக்கு போவதற்கான வசதி இருந்தால் 15 வயசுலேயே ஹஜ்ஜும் கடமையாகும், 15 வயசில் ஜக்காத்தும் கடமையாகும், 15 வயசில் நோன்பும் கடமையாகும், தொழுகையும் கடமையாகும். தொழுகை மட்டுமல்ல, ஆனால் ஹஜ்ஜினுடைய கடமை மட்டும் இவ்வளவு தாமதப்படுத்தப்படுகிறது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்துக்கொள்ளலாம். வீடு கட்ட வேண்டியிருந்தால் வீடு கட்டி முடிப்போம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியிருந்தால் கல்யாணம் முடித்து முடிப்போம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்காமல் ஹஜ்ஜுக்கு போனால் அது குறையாக பார்க்கிற நிலை இன்றும் இருக்கிறது. ஹஜ்ஜு ஒரு கடமை, செலவோடு அது ஒரு செலவு. எல்லா செலவும் ஒரு செலவு தான். அது கடமையான செலவு, கட்டாயம் செய்ய வேண்டிய செலவு. அது பின்னாடி போய்க்கலாம். அப்படி இருந்தால் 40 வயசுக்கு மேலே போகலாம், 50 வயசாச்சுன்னா போகலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். ஆனால் அந்த தள்ளி போடுறது என்ன ஆகும்டா, அதுக்கு பிறகு தான் திடீர்னு கால்வடி வரும், தவாப் செய்ய முடியாத நிலை வருவாங்க, வியாதிகள் வரலாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யாரை ஹஜ்ஜு செய்ய 4 வாரம் சீக்கிரமாக செய்யட்டும். எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு போயிருங்க, தள்ளி போடாதீங்க. குறிப்பிட்ட வயதை எதிர்பார்த்து இருக்காதீர்கள். வீட்டு வேலைகளை, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக கடமையை தள்ளி போடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியாது, ஏதாவது ஒரு வியாதி ஏற்பட்டு விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜுலுன் யம்ரது மரீத், ஒரு மனிதர் எம்ரது ரஜுலுன், ஒரு மனிதர் நோயாளியாக்கி விடுவார். அவருக்கு வியாதி ஏற்பட்டு விடும். அந்த வியாதி ஏற்பட்டு விட்டால் அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். அப்படியே ஹஜ்ஜு செய்தாலும் கூட சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும். நல்ல வயது காலத்தில் செய்யும் பொழுது திடமாக செய்ய முடியும், தவாப் செய்வதில் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆனால் வயதான பிறகு பல சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தவில்லு வால்லத்துன், அவருக்கு வாகனம் கிடைக்காமல் போகலாம். ஹஜ்ஜுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிருவாரு, கடைசியில் கேன்சல் ஆகிடுச்சுருவாங்க. அதுக்கு 1000 காரணங்கள். இந்த வருஷம் 52,000 42,000 பேருக்கு கேன்சல் ஆச்சு பிரைவேட்டில். திடீரென ஒரு சூழல் ஏற்படும், கேன்சல், வாகனம் கேன்சல் ஆகிவிடும். தவில்லு வால்லத்துன், அல்லது வாகனம் கிடைக்காமல் போய்விடலாம். இப்படி ஏதாவது ஒரு தேவை வந்து விடலாம் உங்களுக்கு. எனவே நீங்கள் இதை தாமதப்படுத்த வேண்டாம். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜை யார் நாடுகிறாரோ அவர் சீக்கிரமாக அதை செய்து முடிக்கட்டும். இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக பின்னாடி செய்து கொள்ளலாம் என்று விடுமையானால் அது காலப்போக்கில் நம்முடைய நிலைகள் என்னவாகும், எப்படி ஆகும் என்று தெரியாது. எனவே கடமையான காரியங்களை எவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டுமோ, அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம், அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். எனவேதான் இன்று ஹஜ்ஜினுடைய காரியங்கள் அநேகமாக ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. யாருக்கு அடுத்த வருஷம் 2026வது வருஷத்திலே ஹஜ்ஜு செய்ய நாடுபவர்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி வரையிலும் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனிலே என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். எனவே ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் யார் ஹஜ்ஜு செய்ய நாடி இருக்கிறார்களோ, அல்லது பல தேவைகள் இருந்தாலும் கூட செலவு வருஷம் கூடிக்கொண்டே தான் போகும், அது குறைய போவதில்லை. பணம் கூடிக்கொண்டே தான் போகும். 7 லட்சம் 8 லட்சம் ஆகலாம், 9 ஆகலாம், 10 ஆகலாம், 11 ஆகலாம். செலவு குறையப் போவதில்லை. எந்த செலவும் குறைந்த பாடில்லை. ஹஜ்ஜினுடைய செலவு மட்டுமல்ல, எல்லா செலவுமே கூடிக்கொண்டு தான் இருக்கும். எல்லா செலவும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே எந்த காரணத்தை கொண்டும் தாமதிக்காமல் நல்ல காரியங்கள் என்றால் அதற்கு வேறு எந்த தடையும் இருக்கக்கூடாது. உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, அதை நாம் ஒழுங்காக பயன்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். எனவே ஹஜ்ஜு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா காரியங்களையும் அந்தந்த சமயத்திலே அந்தந்த நேரத்திலே எதை எப்படி எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ அப்படி செய்துவிட்டால் அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியமும் ஓய்வும் அது நிறைவான முறையில் சரியான முறையில் நமக்கு பயன்படக்கூடியதாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம்மை அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. நம்முடைய கடமைகளை நிறைவாக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக.
செய்தார்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ராவுடைய நசீபை கொடுத்திருப்பானாக. அதன் மூலமாக ரப்பினுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெறுவதற்கு காரணமாக ரப்ப ஆக்கியிருப்பானாக. வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.